அட்வொகேட்ஸ் அண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிளி இப்போ நீங்கள் அட்வொகேட் ஆகிறதுக்கு மட்டுமே 31,250 பே பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பதறாமல் கேளுங்க, இதை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செக்ஷன் 24 ஆஃப் அட்வொகேட் ஆக்ட் நீங்கள் அட்வொகேட் ஆகணும்னா வெறும் 750 ருபீஸ் பே பண்ணால் போதும் என்ரோல்மெண்ட்டுக்கு. ஆனால் இப்போ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரைஸ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரி பீப்புளாக இருந்தீங்கன்னா 25,000 என்ரோல்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் 6,250 நீங்கள் பார் கவுன்சில் ஃபண்டுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு SC/ST கேட்டகரி பீப்புளாக இருந்தீங்கன்னா 10,000 ருபீஸ் நீங்கள் என்ரோல்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் 2,500 ருபீஸ் நீங்கள் பார் கவுன்சில் ஃபண்டுக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நடந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் கௌரவகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் கட் அண்ட் கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஆக்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃபீஸை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு. விச் மீன்ஸ் அட்வொகேட் ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்க 750 ருபீஸை தாண்டி நீங்கள் 1 ரூபி கூட எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வாண்ட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் டு அமெண்ட் தி அட்வொகேட் அண்ட் ஆல்சோ ரிவைஸ் தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதை பற்றி உங்களோட சஜஷன்ஸ்லாம் கேட்டு தான் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். ஜூலை 31 வரைக்கும் வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரொபோசல் லா டிகிரியை டெவலப் பண்ணுமா இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுமா? உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.